சார் வணக்கம். நம்ம இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் நேற்று நடந்து முடிந்த அந்த குரூப் 2A மெயின்ஸ்ல தமிழ் கொஸ்டின் மட்டும் பார்க்குறோம். அதில குறிப்பா ஒரு சில கொஸ்டின் மட்டும். ஓகேங்களா? ஸோ எல்லாத்துக்குமே புக் ப்ரூஃப் நம்ம போட்டு வரோம். ஸோ இதுக்கு புக் ப்ரூஃப் எங்க இருக்கு அப்படின்றத நம்ம உங்களுக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேங்களா? குறிப்பா இந்த 192வது கொஸ்டின். அதாவது இந்த கொஸ்டின் படி 192வது கொஸ்டின்ல இந்த வகுப்பு கலைந்தது, கொழுந்து நட்டார், பொழுது சாய்ந்தது, கார் பெய்தது இது எல்லாமே என்ன ஆகுபெயர்? அதாவது இந்த டைம்ல ஆகுபெயர்லேருந்து ஒரு 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சார் இது எங்கே சார் ஸ்கூல் புக்லேயே இல்லை எங்கே சார் கேட்டிருப்பாங்க அப்படின்னா சில ஸ்கூல் புக்லேருந்து தான் இது கேட்ட கொஷின். ஓகேங்களா? அதான் உண்மை. ஸோ தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்கை தாண்டி அவங்க எங்கேயும் அதிகமாக போகிறதில்ல. ஓகேங்களா? அதாவது ஒரு சில கொஷின்ஸ்லாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ஆகுபெயர் ப்ளஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அருங்கோணம் என்ற ஆகுபெயர் இது அருங்கோணம் என்பது ஒரு வடிவத்தை குறிப்பிட்டாலும் நீங்கள் அதை ஈஸியாக பயன்படுத்தி பண்ணிக்கலாம். பட் அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த வெட்ட ஆகுபெயர் விடாத ஆகுபெயர் சார் ஆகுபெயர் 16 வகைப்படும். ஓகேங்களா? கருத்தாக பெயர், காரியவாகு பெயர், முதலாக பெயர் அப்படின்னு சொல்லிட்டு தானியாக பெயர் படிச்சிருப்போம் 16 வகை. ஆனால் அதாவது 6லேருந்து 12ஆம் வகுப்புள்ள. ஆனால் இந்த வெட்டாக பெயர் விடாதாக பெயர்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா தமிழ்நாடு ஸ்கூல் புக்லேயே தான் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த புலி நட்டான் மும்மடி ஆகு பெயர், இருபெருட்டு ஆகு பெயர். ஓகேங்களா? இதெல்லாமே ஸ்கூல் புக்கில் இருந்தால் சார் அவங்க எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சரி வாங்க ஒவ்வொன்றா காட்டுறேன் எந்த புக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ தான் சார் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தொடர்ந்து புக் ப்ரூஃப் போடுறோம். ஓகேங்களா? இனி வரும் எக்ஸாம் உங்களுக்கு ஓகே இந்த பாடலாம் படிக்கணும் போல அப்படின்னு உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஏன்னா டிஎன்பிசி வருடம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய கொஷினோட தரத்தை வந்து மாற்று தான் செய்கிறாங்க. புரியுதுங்களா? எவ்வளோ செதுக்க முடியுமோ அந்தளவுக்கு அவங்க செதுக்குறாங்க. எந்தளவுக்கு மாணவர்கள் வந்து கொஞ்சம் திங்க் பண்ண வைக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க எங்கெங்கெல்லாம் போகணும் அப்படின்றதுலாம் போகிறாங்க. ஓகேங்களா? 10ஆம் வகுப்பு தரம் தான் பேர். ஆனால் 10ஆம் வகுப்பு தாண்டியும் அதிகமாக கேட்குறாங்க. உங்களுக்கும் தெரியும் குரூப் 2 கொஷின் பார்த்த மாணவர்களுக்கும் தெரியும், அட்டன் பண்ணவங்களுக்கும் தெரியும் அந்த எக்ஸாம் அட்டம். ஓகேங்களா? கண்டிப்பாக எப்படிலாம் கேட்டிருக்காங்கன்ட்டு. ஓகேங்களா? ஏன்னா அந்தளவுக்கு டஃப் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா காம்படிஷன் அதிகம். ஏன்னா அவங்களும் வருஷம் இல்லாமல் அதே 6லேருந்து 10வது புக்கே கேட்டுருந்தா என்ன இல்லைங்களா? அதனால் புதுசாக கேட்கணும் அப்படின்றதுக்காக அவங்க கொஞ்சம் வெளியேவும் போகிறாங்க. ஓகேங்களா? சரி பாருங்கள் இது இந்த ஃபஸ்ட்டு வந்துட்டு பாருங்கள் இந்த வகுப்பு கலைந்து கொழுந்து நட்டார் இதெல்லாம் எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னா சார் இது பார்த்தீங்கன்னா 12th சிறப்பு தமிழ். ஓகேங்களா? 2ஆம் ஆண்டு சிறப்பு தமிழ் புத்தகம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆகுபெயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கு பாருங்கள் இலக்கணம் ஆகுபெயர் 215வது பேஜ். ஓகேங்களா? ஸோ இங்கே இருந்தால் சார் கேட்டிருக்காங்க 12ஆம் வகுப்பு சிறப்பு தமிழில் அப்படியே கட் காப்பி. புரியுதுங்களா? ஸோ தொடர்ந்து ஒரு 5 கொஸ்டின் அப்படியே கேட்டிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? இருங்க அப்படியே உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறேன். 215வது பேஜ் 215 பேஜ் இருக்குது அப்படியே. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஃபுல்லாக அதில் வந்து அப்படியே கேட்டிருக்காங்க சார் ஆகுபெயர் ஃபுல்லாக. ஸோ இதுலேருந்து என்ன நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஸோ அட்வான்ஸ் தமிழுமே அவங்க போகிறாங்க. ஓகேங்களா? ஏற்கனவே 2 மெயின்ஸ் சார் பிள்ளை எழுதுனவங்களே தெரியும் மெயின்ஸ் புக் இது சிறப்பு தமிழ் புத்தகம் எடுக்கிறாங்க அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் இலக்கணம் அங்கேருந்து எடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி அந்த வெண்பாலாம் ஏதோ பருவடை வெண்பா அந்த வெண்பா இந்த வெண்பா நிறைய கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி இந்த டைம் வந்து ஆகுபெயருக்கு அங்கே போயிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 215வது பேஜ் எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள் ஆகுபெயர் இலக்கணம். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள் மல்லிகை பொழுது இது கூட விட்டுருங்க. இங்கே இருக்குது பாருங்கள் மல்லிகை சூடினால் வகுப்பு கலைந்தது, பொழுது சாய்ந்தது, கொழுந்து நட்டார், கார் பெய்தது. ஓகேங்களா? ஆட்டம் முடிந்தது. இதெல்லாமே என்ன ஆகுபெயர் அப்படின்னு அப்படியே கொடுத்துருக்காங்க. பாதியில் இங்கே இருக்குது பார்த்தீங்களா வகுப்பு கலைந்தது, கொழுந்து நட்டார், பொழுது சாய்ந்தது, கார் பெய்தது. அப்படியே புரியுதுங்களா? அங்கே எடுத்துக்காட்டாக இருக்குது அப்படியே போகிறதுக்கு வச்சுட்டாங்க. புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு தெரியுதுங்களா? வகுப்பு கலைந்தது. ஓகேங்களா? பாருங்கள் அப்படியே இருக்குது கொழுந்து நட்டார் இருக்குங்களா? சிறப்பு தமிழ் புத்தகத்தில் அப்படியே இருக்குது. அடுத்தது அப்படியே வந்தீங்கன்னா இந்த விட்டாகுபெயர் விடாதாகுபெயர். ஓகேங்களா சார்? அதே எங்கே சார் இருக்குன்னா அப்படியே இப்படி ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. அப்படியே பாருங்கள் இங்கே இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் விட்டாகுபெயர் சென்னை வளர்கிறது. ஓகேங்களா? விடாத ஆகுபெயருக்கு என்ன இனிப்பு தின்றான். புரியுதுங்களா? ஓகேங்களா? இதெல்லாம் விட்டாகுபெயர் விடாதாகுபெயர். ஓகேங்களா? ஸோ அடுத்து அப்படியே பாருங்கள் புலி நட்டான் காரதன் மும்மடி ஆகுபெயர் இருமடி ஆகுபெயர். இது என்ன சார் மும்மடி இருபெயரொட்டு ஆகுபெயர். இங்கே இருக்குது பாருங்கள் அடையெடுத்து ஆகுபெயர் வெற்றிலை நட்டான் புலி காய்ந்தது. எங்கே இருக்குது பார்த்தீங்களா? புலி நட்டான் இருக்குது. ஓகேங்களா? இருமடி ஆகுபெயர் புலி நட்டான் என்பது இங்கே கார் அறுத்தான் வெற்றிலை நட்டான். ஓகேங்களா? அங்கே கார் அறுத்தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அடையெடுத்து ஆகுபெயர். இருபெயரொட்டு ஆகுபெயர் வாழை மரம். ஓகேங்களா? இருபெயரொட்டு ஆகுபெயர் அப்படியே கொடுத்துருக்காங்க. அது விட்டாகுபெயர் விடாதாகுபெயர்னு சொல்லிட்டு எல்லாமே இங்கே தான் சார் இருக்கும். ஓகேங்களா? சரி சார் வீடியோ வாட்ச் பண்ண ரொம்ப நன்றி. நம்ம சேனலை தொடர்ந்து புக் ப்ரூஃப்கான வீடியோ போடுறோம். 2A மெயின்ஸுக்கு எங்கெங்கே புக் எடுத்திருக்காங்க தமிழ் குறிப்பாக. ஓகேங்களா? ஏன்னா தமிழ் தான்
மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா தமிழ் வந்து புக்கை தாண்டி எங்கேயும் போக முடியாது. அதனால் தமிழ் தான் ஸ்கோர் பண்ண முடியும். அதனால் நம்ம தொடர்ந்து வீடியோ போடுறோம். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி குரூப் 4 மாணவர்களுக்கும் இனி அடுத்த வருஷம் குரூப் 2 படிக்கிறவங்களுக்கும் இது ஒரு பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா இங்கே தான் கொஷின் எடுக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் ஒரு அனலைஸ் பண்ணால் மட்டும் தான் அடுத்த வாட்டி நீங்கள் தமிழில் சென்டமோ இல்லை 95+ போட முடியும். ஓகேங்களா? ஸோ ஒரு கொஷினோட தரத்தை அவங்க மாற்றிட்டாங்க. மீண்டும் சொல்கிறேன். ஸோ அனலைஸ் பண்ணி உங்களுக்காக வீடியோ போடுறேன். நீங்கள் எனக்காக கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே சார், வீடியோ வச்சுக்கணும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் நம்ம இன்னும் இருக்கிற கொஷின்ஸ்க்கு உங்களுக்கு புக் ப்ரூஃப் போடுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ.